சாராய விஷயம் வச்சுக்கிட்டு அதிமுகவில் இருக்கிறவர்லேருந்து பாஜகவினுடைய தலைவர் பெருசாக பூதாகாரமாக வேறு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை போல காட்டினார்கள். எப்போ தேர்தலுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதை நான் வேற விதமாக கூட சொல்லுவேன், ஆனால் தேவையில்லை. அது ஆக அது செய்தி விட்டு பேசிக்கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, தேர்தலுக்கு சரியாக 3-4 நாட்களுக்கு முன்பாக பிரச்சார ஓய்வுக்கு போல சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அதையும் பெருசாக பூதாகாரமாக வந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த தொகுதி மக்கள் தளபதி முன்னாலே, அதாவது வந்து சிம்பத்தி ஓட்டு அவருக்கு ஃபேவராக போயிடுச்சு. ஒரு மனுஷன் இவ்வளவு செய்கிறவருக்கு போய் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களே என்ற ஒரு சிம்பத்தி மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இடைத்தேர்தல் அமைந்து தலைவரே பிரச்சாரத்துக்கு கூட போகல. அப்படி இருந்தும் ஏறத்தாழ 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் இடைத்தேர்தல். பொதுவாக இடைத்தேர்தலாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது வழக்கம் தானே. தமிழ்நாட்டோட அரசியல் ரொம்ப ரேரா தானே. டிடிவி தினகரன் மாதிரி அப்போ மாதிரி ரொம்ப ரேரான ஆட்கள் தானே ஜெயிச்சிருக்காங்க இடைத்தேர்தல். டிடிவி ஜெயிச்சது கூட ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிச்சார். அவர் அப்போ எடப்பாடி அவர் கூட தான் இருந்தார். இல்லை, டிடிவி ஜெயிக்கும் பொழுது தனியாக தானே ஜெயிச்சிருக்கு. இல்லை இது மதுசூதனன் தானே நின்னார். மதுசூதனன் வந்து அதிமுகவினுடைய டைரக்ட் கேண்டிடேட்டா தானே நின்னாரு. ஆனா இவர் வந்து சுயேட்சை சின்னத்துல தானே நின்று ஜெயிச்சார். வந்து ஒரே இதுல தானே நின்னாங்க. கட்சியில வந்து 2 பேருமே ரெட்டலி இல்லாம 2 ஃபேக்ஷனா நின்னாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க ரூலிங் பார்ட்டி தானே. எதுவாக இருந்தாலும் அவங்க ரூலிங் பார்ட்டி தானே. 2 பேருமே ரூலிங் பார்ட்டி தான் நின்னாங்க.